All. Welcome back to TNPSC study table. We are going to see the Sangam age. The Sangam age or early historic period. ஸோ இதில் என்னென்னா சங்கம் ஏஜ்ன்றதை பற்றி சவுத் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஃபேஸ்னால் சங்கம் ஏஜ் தான். இதில் வந்து சங்கம் லிட்ரேச்சர், தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சோர்சஸ் எங்கே கிடைச்சதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து குரோனாலஜி அதில் என்ன சொல்ல வராங்கன்னா என்னென்ன டைம் பீரியடில் என்னென்ன சங்கம் டெக்ஸ்ட் வந்து வந்திருக்குன்றதை பற்றி சொல்ல போகிறாங்க. சங்கம் text are generally dated to between 3rd century BC and 3rd century AD. ஸோ இதில் வந்து சேரா, சோழா, பாண்டியா இந்த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன். அசோகன் பிராமி, அதாவது த பிராமி ஸ்கிரிப்ட் யூஸ்ட் இன் அசோகன் எடிக்ஸ் ஆர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இது எல்லாமே அசோகன் அப்படின்ற அந்த இன்ஸ்கிரிப்ஷன் படி தான் வந்து இவங்களோட ரெஃபரன்சஸ், அதாவது சேரா, சோழா, பாண்டியா பற்றின ரெஃபரன்சஸ் இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த திணை அப்படின்ற கான்செப்டே வந்து தமிழ் கிராமர் ஒர்க் ஆஃப் தொல்காப்பியம் இருக்காருல்ல, அவங்களுடைய தமிழ் கிராமர் ஒர்க்கில் தான் வந்து இந்த கான்செப்டே வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா திணைன்றது ஒரு பொயட்டிக் தீம் பற்றி, அதில் வந்து ஒரு கிளாஸ் ஆர் பர்டிகுலர் கேட்டகரி பற்றி சொல்லுவாங்க, ஒரு ஹேபிட்டட் ஒரு வாழ்விடத்தை பற்றி. சங்கம் போயம்ஸ்லேருந்து ஒரு எக்கோசோன்ஸ்க்கு, அந்தந்த ஸ்பெசிஃபிக் எக்கோசோன்ஸ்க்கு பர்டிகுலரானது. ஸோ இது நேச்சரோட ஒரு கலந்த டீப் ரிலேஷன்ஷிப்ஸோட ஹியூமன் லைஃப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த போயம்ஸோட தீம்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஃபைன்ட் ஆஸ் அகம், புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்தாங்க. அகம்னா உள்ள இன்டீரியர், புறம் மீன்ஸ் எக்ஸ்டீரியர். அகத்திணை refers to various situations of love and family life, while புறத்திணை அப்படின்றது வந்து other aspects of life and deals particularly with war and heroism. ஸோ ஐந்திணை த 5 திணைஸ் ஆர் லேண்ட்ஸ்கேப்ஸ். தமிழகம் வந்து 5 லேண்ட்ஸ்கேப்ஸாக பிரித்தாங்க. எதை பொறுத்துனா ப்ரெசைடிங் டெய்ட்டி, ஆக்குபேஷன், மக்கள் சார்ந்ததை பற்றி, கல்ச்சுரல் லைஃப் பற்றி. இந்த 5 லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆர் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ முல்லைன்றது வந்து பார்த்தோன்னா காடு சார்ந்த இடமும், ஃபாரஸ்ட். மருதம்ன்றது அந்த வயல் சார்ந்த இடமும். நெய்தல்ன்றது வந்து கடல் சார்ந்த இடமும். பாலைன்றது சாண்டி கோஸ்ட், அதை வந்து பாலைவனம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சங்கம் ஏஜ் பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் தமிழகம். சங்கம் ஏஜ் கிட்ட வந்து என்னென்னா சங்கம் ஏஜில் இருந்து தான் அயனோட அந்த இன்வென்ஷன் வந்து இருக்குது, அந்த டிஸ்கவரி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சில கான்செப்ட்ஸ் இதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த அயன் ஏஜில் தான் பீப்புள் வந்து என்னவோ சீஃப்டம்ஸாக வந்து அவங்கவுங்க ராஜா அந்த மாதிரி சீஃப்டம்ஸாக வந்து ஆர்கனைஸ் ஆனாங்க. ஸோ இதில் வந்து வேந்தர்கள் வந்து அரைஸ் ஆனாங்க. வேலிர்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் வேர் த சீஃப் டைம்ஸ். ஸோ மௌரியன் எம்பரர் அசோகா வந்து கலிங்கா, ஒடிசாவோடைய அந்த கலிங்காவை வந்து கான்குவர் பண்ணார். அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திரா அண்ட் கர்நாடகா ரீஜியன்ஸ். மூவேந்தர் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து சேரா, சோழா, பாண்டியா ப்ரீஎமினன்ட் பொசிஷன்ஸை இவங்க தான் வந்து ப்ரீஎமினன்ட் பொசிஷன் தான் இருந்தவங்க. மூவேந்தர் தான் மேஜர் டவுன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சேராஸ் வந்து கேரளா புத்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் தான் இருந்திருக்கு. ஸோ இங்கே ப்ரெசன்டே கேரளா அண்ட் தமிழ்நாடு வந்து இது ஆண்டிருக்காங்க. வன்சின்றது சேராவோட கேபிட்டல். முசிறியன் தொண்டின்றது அவங்களோட போர்ட் டவுன்ஸாக இருந்திருக்கு. அண்ட் தென் வன்சி வந்து பார்த்திங்கன்னா கரூர், தமிழ்நாட்டில் இருக்க கரூரோட வந்து அந்த இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. வைல் சம் அதர்ஸ் வந்து திருவஞ்சைக்கலம் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 10 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சேரா கிங்ஸை பற்றியும் அவங்களோட டெரிட்டரியை பற்றியும் சொல்லுது. சேரா வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து அணிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்றத பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓர் கார்லாண்ட்ஸ் மேட் ஃப்ரம் ஃப்ளார்ஸ், அந்த பனை இலை இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடிய பூ எடுத்த இதில் இருந்து தான் வந்து இவங்க வந்துட்டு அதில் இருந்து அவங்க ஓவர் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் அணிஞ்சிருக்காங்க அதிலேருந்து எடுத்ததை. த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் புகழூர் நியர் கரூர் கிட்ட இருக்கக்கூடிய புகழூர் இன்ஸ்கிரிப்ஷனும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இந்த 3 ஜென்ரேஷன் சேரா கிங்ஸை பற்றி சொல்லுது. அண்ட் தென் காயின்ஸ் ஆஃப் சேரா கிங்ஸும் கரூரில் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சேரன் செங்குத்துவன் பற்றி. அவர் வந்து கண்ணகிக்காக ஒரு கோவில் வந்து கட்டினா வந்து சிலப்பதிகாரமில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லெஜண்ட் ஹேஸ் இட் தட் இளங்கோ ஹூஸ் கம்போஸ் சிலப்பதிகாரம் வாஸ் த பிரதர் ஆஃப் சேரன் செங்குத்துவனுடைய பிரதர் அவங்க இளங்கோ. த பவ் அண்ட் ஆரோ வாஸ் அ சிம்பிள் ஆஃப் த சேராஸ். அண்ட் தென் நீங்கள் அடுத்து பார்த்தோம்னா சோலாஸ் வந்து காவிரி டெல்டாவை வந்து ஆண்டிருக்காங்க, நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தேர் கேபிட்டல் வாஸ் உறையூர் அண்ட் தேர் போர்ட் டவுன்
was Kaveri Poompattinam or Boombungar, where the river Kaveri வந்து drains into the Bay of Bengal. Pattinapalai is a long poem about Kaveri Poompattinam. பட்டினப்பாலைன்றது பார்த்தோம்னா காவேரி பூம்பட்டினம் பற்றின ஒரு பெரிய ஒரு போயம் தான் அது. கம்போஸ் பை போயட் கடியலூர் உருதீரன் கண்ணனார் அவங்க தான் வந்துட்டு எழுதுனது, கம்போஸ் பண்ணது. சிலப்பதிகாரம் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை பற்றி, காவேரி பூப்பட்டினம் நடக்கிற ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரிகாலன் இஸ் நோட்டபிள். அதில் சோலா கிங்ஸில் கரிகாலன் வந்து ரொம்ப நோட்டபிளான பர்சன். ஏன்னா அவர் வந்து ஃபாரஸ்ட் லேண்ட்ஸை வந்து நல்லா ப்ளவ் பண்ணுற மாதிரி இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸோடு கொண்டு வந்தார் ஃப்ரம் த ரிவர் காவேரி. த ஃபவுண்டேஷன் ஃபார் த எக்ஸ்டென்சிவ் ஆர்னஸிங் ஆஃப் வாட்டர் விச் ரீச் ஜெனித் இன் லேட்டர் சோலா. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் இவர் வச்சதுனால தான் சோலா டைம்ஸில் வந்து ரொம்ப அதோட புகழ் வந்து அதிகமாகச்சு. கரிகாலன் ஃபாட் பேட்டர்ஸ் வித் த பாண்டியாஸ், சேரா, இவங்க எல்லாரும் வந்து சண்டை போட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோலா எம்ப்ளம் என்னென்னா டைகர். தே இஷ்யூட் ஸ்கொயர். அவங்க என்ன வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதில் டைகர் இமேஜஸ் இருக்கா மாதிரி காப்பர் காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலிஃபண்ட் அண்ட் சாக்ரெட் சிம்பிள்ஸ் ஆன் த ரிவர்ஸ் சைடில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா எலிஃபண்ட்டும் சாக்ரெட் சிம்பிள்ஸும் இருக்கும். அதுக்கான பிக்சர் தான் கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பாண்டியாஸ் ஹூ ரூல் த சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுவுமே வந்து அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு. மதுரைன்றதான் பாண்டியாவோட கேபிட்டல். ஓகேங்களா. தமிழ் லிட்ரரி ட்ரெடிஷன் கிரெடிட்ஸ் பாண்டியா ரூலர்ஸ் வந்து சில சங்கம் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த மாங்குளம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நெடுஞ்செழியனை பற்றி சொல்லுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நெடியோன், முடத்திருமாறன், பழைய காசாலை, அண்ட் தென் முடுக்குடும்பி பெருவழுதி வேர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் ஆஃப் த டைனாஸ்டி. இந்த டைனாஸ்டியோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ்னால் இவங்க தான். சரிங்களா. அதுக்கடுத்து இவங்களோட சிம்பிள், பாண்டியாவோட சிம்பிள் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு. ஸோ அவங்களோட ஃபிஷ் சிம்பிளோட ஒரு காயின் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெலிர்ஸ் ஆர் சீஃப் டைன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போது வந்து அப்பார்ட் ஃப்ரம் த வேந்தர்ஸ் they were velirs and numerous chieftains-உம் இருந்திருக்காங்க who occupied. ஸோ அவங்க வந்து எதாவது ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெரிட்டரிஸ் on the margins of மூவேந்தர். the velirs were the 7 chiefs பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான். இவங்க எல்லாமே வந்து வெலிர்ஸ்ன்னு சொல்லுவோம். சங்கம் போயம்ஸ் வந்து ரைட் எக்ஸ்டென்சிவ்லி இவங்களோட ஜெனராசிட்டியை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. அந்த சீஃப் அவங்கக்கிட்ட நல்ல ஒரு போயட்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஸில் இருந்திருக்காங்க அப்படின்றாங்க. வேர் நோன் ஃபார் தேர் லார்ஜ் ஹார்ட்டட்னஸ், ரொம்ப கைண்ட்னஸாக இருந்திருக்காங்க. இந்த சீஃப் டைன்ஸ் வந்து மூவேந்தர். ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே வந்து இவங்க 3 பேருமே நல்லாவே ஆண்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின எல்லா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சொசைட்டி இன் சங்கம் ஏஜில் சொசைட்டி வந்து எப்படி இருந்தது. ஸோ இதில் பார்த்தோம்னா வந்து கம்போஷன் ஆஃப் த சொசைட்டி எப்படியெல்லாம் வந்து பிரிச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. பாணர், பரட்டவர், எயினர், உழவர், அந்த மாதிரி வந்துட்டு கணவர், வேட்டுவர், மறவர்னு பிரிச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேந்தர், சீஃப்ஸ் இவங்க எல்லாமே ஹையர் சோஷியல் குரூப்ஸை சேர்ந்தவங்க. தேர் ப்ரியஸ்ட்டும் இருந்திருக்காங்க, பூஜை பண்ணுறவங்க, அவங்களாம் ஆண்டனர்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டிசன் குரூப்ஸும் இருந்திருக்காங்க, அவங்க பாட்ரி, பிளாக் ஸ்மித், தட் மீன்ஸ் தங்க வேலையெல்லாம் பண்ணுறவங்களும் இருந்திருக்காங்க. கேஸ்ட் சிஸ்டம் அப்போவே த கேஸ்ட் சிஸ்டம் வி ஃபைண்ட் நார்தன் இந்தியாவில் நம்ம இப்போ பார்க்குற அந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து தமிழ் கண்ட்ரியில் அந்தளவுக்கு ரூட் எடுக்கலை சோஷியல் குரூப்ஸாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் டிவைட் இன்ட்டு 5 சுச்சுவேஷனல் டைப்ஸாக மட்டும் பிரிச்சுருக்காங்க அந்த ஆக்குபேஷனுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா. அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சரும் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு நல்ல எக்கோசிஸ்டம் டெவலப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து உமன் பற்றி சொல்ல வராங்க. உமனில் என்ன சொல்கிறாங்கன்னா உமன் ஆர் ஃப்ரீக்வென்ட்லி ரெஃபர்டு. அதுலேயும் நிறைய உமன்ஸை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க மதராக, ஹீரோயின்ஸ், ஃபாஸ்டர் மதராக இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்லி உமன் ஃப்ரம் பானர் ஃபேமிலிஸ் வந்து ஃப்ரெண்ட்லி உமன்லாம் இருந்திருக்காங்க. டான்சர்ஸ் இருந்திருக்காங்க. போயட், ராயல் உமனும் இருந்திருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா 5 ஈக்கோ ஜோன்ஸ்லையும் ரெஃபரன்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெண்ணி குயத்தியர்ன்றவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு போயட்டஸ். அவங்க வந்து ஒரு பெண் போயட்டர். ஓகேவா. ஃப்ரம் த வில்லேஜ் ஆஃப் வெண்ணின்ற வில்லேஜில் இருந்து அவங்க வந்திருந்தாங்க.
அதுக்கடுத்து தெர் ஆர் ரெஃபரன்சஸ் டு உமன் ப்ரொடெக்டிங் திணை ஃபீல்டை திணையை பாதுகாக்கிற உமனும் இருந்திருக்காங்க பறவைக்கிட்ட இருந்தும். அண்ட் உமனர் குல உமன்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சால்ட்டை வந்து விற்பனை செய்வாங்க. அவங்களோட ப்ரைமரி ப்ரொடக்ஷன் அதுதான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்துலேயே வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்தால் அவங்க உமனும் வந்து சேர்ந்து இறக்கிறத ப்ரிஃபர் பண்ணுறதா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா எக்கனாமியில் என்ன சொல்லுவாங்க, அவங்க பொருளாதாரம் அக்ரிகல்ச்சர் செஞ்சு ட்ரேட் பண்ணி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேஸ்டரலிசமாக அந்த அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்து இந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தோம்னா பேடி, சுகர் கேன், மில்லட்ஸ் எல்லாமே கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. வெட்லேண்ட், ட்ரை லேண்ட் ஃபார்மிங் எல்லாமே ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ரிவரின் ஏரியாஸ், டேங்க் இரிகேட்டட் ஏரியாஸ்லேயும் பேடி வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. மில்லட்ஸ் வந்து ட்ரை லேண்ட்ஸில் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அவங்க வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னல், வெண்ணெல், ஐவா நாணல். தட் மீன்ஸ் சென்னல்ன்றது ரெட் ரைஸ், வெண்ணெல்ன்றது ஒயிட் ரைஸ், ஐவா நாணல்ன்றது வந்து ஒரு டைப் ஆஃப் ரைஸ். இது எல்லாமே லிட்ரேச்சர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைஸ் கைன்ஸ் எல்லாமே வந்து பரியல் ஏர்ன்ஸில் காணப்பட்டிருக்க எக்ஸ்கவேஷன்ஸ் இன் ஆதிச்சநல்லூர் அண்ட் பொருந்தல். இதையும் வந்து எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பீப்புள் இந்த ஃபாரஸ்ட் அடாப்டட் புனம் ஆர் ஷிஃப்டிங். புனம் மீன்ஸ் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். மாற்றி வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறது, ஒரு க்ராப்பையிலும் மாற்றி ஷிஃப்ட் பண்ணி கல்டிவேட் பண்ணிக்கலாம். பேஸ்டரலிசம் வந்து இந்த நொமேடிக் பீப்புள் பண்ணக்கூடிய அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நார்மலாக பண்ணினா அவங்க கேட்டில் ரியரிங், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு கேட்டில் ரியர் பண்ணுறதோ ஷீப் கோட் ரியர் பண்ணுறதோ அந்த மாதிரி. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ். கிராஃப்ட் ப்ரொடக்ஷன்லாம் எப்படி இருந்திருக்கு அந்த காலத்தில், ரொம்ப ஸ்பெஷலைசேஷனாக இருந்திருக்கு. அதுதான் வந்து முக்கியமான ஆஸ்பெக்டாக இருந்திருக்கு ஆர்கனைசேஷன் ஆகிறதுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கமோடிட்டிஸ் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சிஸ்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. பாட்ரி வந்து ப்ராக்டிஸ் இன் மெனி செட்டில்மெண்ட்ஸ். பீப்புள் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பாட்ரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பாட்டர்ஸ், அதை களம் செய்கோ அப்படின்வாங்க, களம் செய்கிறவங்க அவங்கக்கிட்டனால உற்பத்தி பண்ணப்படுது. ஸோ இதில் பிளாக் வேர் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. ஸோ ரஸ்ட் கோட்டட் இருக்குது. எப்போவுமே வந்து உள்ள பிளாக்கு, ரெட் வேர் அந்த மாதிரி அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இமேஜஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான இதெல்லாம். ஸோ அயன் ஸ்மெல்ட்டிங் இண்டஸ்ட்ரி, இது வந்து அயன் மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிசனல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா. ஸோ இது வந்து அயன் ஸ்மெல்ட்டிங் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு சங்கம் ஏஜ்லன்றதுக்கான நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு புதுச்சேரியிலையும் கிடச்சிருக்கு. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அயன் ஸ்மெல்ட்டிங் ஃபவுண்ட் இன் கொடுமணல், குட்டூரில் கிடச்சிருக்கு. ஸோ பிளாக் ஸ்மித்ஸோட பற்றினதையும் கிடச்சிருக்கு. அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ரெக்வயர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் வார்ஃபேர்க்கும் வந்து தேவைப்பட்டிருக்கு அந்த காலத்தில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சங்கம் ஏஜ் பீப்புள் வந்து நல்லாவே வந்து ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ், ஸ்டோன்ஸ்னால் ஆனது, அதாவது கிளே, டெரிகோட்டா, அயன் இந்த மாதிரி எல்லாமே. அண்ட் லீவ்ஸ் ஆன் ஃப்ளார்ஸ், ரிச் ஓர் ஜுவல்லரி. எதனால் மேடான ஜுவல்லரினா ஸ்டோன்ஸ், காப்பர் அண்ட் கோல்டுனால் ஆனது. ஸோ கீழே அந்த பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. கார்னாலியன் பீட்ஸ் அதனால் உருவானது அந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஜுவல்லரி. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வேர் வெல் நோன் இன் திஸ் பீரியட். கோல்டு காயின்ஸ் ஃப்ரம் ரோமன்ஸ்லேருந்து வந்த கோல்டு காயின்ஸ்லாம் ஜுவல்லரியை உருவாக்க வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் பட்டணம் என்ற ஏரியாவில் கோல்ட் ஸ்மெல்ட்டிங்கோ இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெகாலித்திக் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுட்டுக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், டவுன்ஸ் ஆஃப் அரிக்கமேடு, கீழடி அண்ட் பட்டணம் வேறு இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பீட்ஸை பற்றியும் சொல்ல வராங்க. கிளாஸ் பீட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிளாஸ் பீட்ஸ் சைட்ஸில் வந்து எதை சொல்ல வருது